ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு செட்டிநாட் ஸ்டைல்ல பாசிப்பருப்பு வச்சு உருண்டை குழம்பு செய்ய போறாங்க. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த பாசிப்பருப்பு உருண்டை குழம்பு வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு பண்ணணுங்க. டிஃப்ரெண்டான முறையில பண்ணியிருக்கேன். கறி குழம்பு சுவையில தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். தேவைக்கு தகுந்தபடி உங்களுக்கு எடுத்துக்கோங்க. இது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற போடணுங்க. உடனே தேவைன்னா கொஞ்சம் வெந்நீர்ல ஊற வைங்க. ஒரு 5 நிமிஷத்துல ஊறிரும் உங்களுக்கு. பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமா ஊறிரும். இத ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இத அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ. இது கூட வந்து நம்ம சேர்த்து அரைக்கக்கூடிய பொருட்கள் வந்து இது கூட வந்து நம்ம 3 காஞ்ச மிளகாங்க, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா பாசிப்பருப்பு. தண்ணி இல்லாம எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் கான் நம்ம ஊற்றி அரைக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதனால் திக்காக தான் இருக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாலே கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு. அதனால் நம்ம அரைச்சிட்டு கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தண்ணி கரெக்டாக இருக்குங்க எனக்கு. தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கோங்க. அல்லாட்டா அதே தண்ணியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். காணலாம் மட்டும் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. லைட்டாக குறப்பாக இருக்கணும். இப்போ ஏதோ ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். இப்போ உப்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் உப்பு போட வேண்டாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதில் வந்து தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லித்தழைங்க. மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை தழை வந்து இப்படி இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணுங்க. 2 பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயங்க. நான் கொஞ்சமாக எடுத்துக்கனால பாதி வெங்காயம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர்னா அந்த அளவுக்கு வருவோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தபடி ஊற போட்டுக்கோங்க. இதுவே போதுங்க. 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ எண்ணெய் ஹீட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேனாக அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு ஹீட் ஆனோன்னா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாங்க. ஃபேன் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணுங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம போட்டு பொரிச்சிடணும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணுங்க. அப்படியே எடுத்து போடுங்க. உருட்டன்னு வேண்டாம். பக்கோடா குழம்பு. பாசிப்பருப்பு பக்கோடா குழம்பு. கடாயில் எத்தனை எண்ணெய் பிடிக்கும் அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சது நம்ம எடுத்துகிட்டு வச்சுருக்கிறத பொரிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சுங்க. ஒரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வேகக்கூடாது. கொஞ்சம் மட்டும் சிவந்து வந்தோடனே நம்ம எடுத்து விடணுங்க. அப்போ தான் அந்த பக்கோடா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சைடு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சிவந்தது நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இது நீங்கள் கடலை பருப்புலையும் பக்கோடா மாதிரி பண்ணி குழம்பு வைக்கலாங்க. கடலை பருப்பு பக்கோடா குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும்.
அதையும் நீங்கள் செய்யலாம். இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள், சூப்பராக கிடைக்குங்க. ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க கடலைப்பருப்பு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த உக்கரம்னு சொல்லுவா பாருங்க, உக்கரம்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸுங்க செட்டிநாட்டில். அது வந்து எல்லாருமே ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா செய்வாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது. நம்ம பாசிப்பருப்பில் பாயசம் வைக்கிற மாதிரி அவங்க இந்த மாதிரி செய்வாங்க. பொரிஞ்சிருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். லைட்டாக செவந்து வந்தால் போதுங்க. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கு தந்தபடி பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணியாச்சுங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. அடுப்பு வந்து இதமான தீயில வச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நமக்கு லைட்டாக வெந்தாலே போதுங்க. நமக்கு உறுத்து போகாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு குழம்புல போட்டு வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். அதில் தேவைக்கு தந்தபடி எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துருக்கேன். அதே கடாயில் நம்ம செஞ்சிடலாம். நம்மளுக்கு எண்ணெய் வந்து கீட்டாகவே இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அப்புறமா 1/2 ஸ்பூன் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயங்க அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். அரைச்சி போடுங்க, கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து நல்லா வேகட்டும். வெங்காயத்தை வந்து அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி வந்து நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. கரண்டி வந்து வேறு கரண்டியாக எடுத்துட்டாங்க. ஸ்டீல் கரண்டி வந்து டக்கு டக்குன்னு சத்தமாக கேட்கு. அதனால் கரண்டியை மாற்றிட்டேன். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாடை போகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, நம்ம கறி குழம்புக்கு என்ன மசாலாலாம் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆட் பண்ணி பண்ண போகிறோங்க. அதனால தான் தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது புளி கரைக்க மாட்டோம். நம்ம புளிக்கு பதில் தக்காளி அரைச்சி ஊற்றிடுவோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா தண்ணி சுண்டாக வரணுங்க. நல்லா தண்ணி வற்றி சுண்டாக வரணும். தக்காளியில் இந்த ஈரப்பதம்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூளுங்க, அப்புறமா காரத்துக்கு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டு, மற்ற மசாலா ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த வரமிளகாவோட பச்சை வாடை போயிருச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணேன்னா குழம்பு நல்லா கலராகவும் கிடைக்கும், பச்சை வாடையும் போயிருங்க நமக்கு. நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம். வரமல்லி ஒரு 1½ ஸ்பூன் போட்டிருக்காங்க. அப்புறமா கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறமா பெருங்காயத்தூளுங்க, அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாடை போதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடணும். நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பச்சை வாடை போக கொதிக்க விடணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது கொதிக்கும் போது கொஞ்சம் திக்காகுங்க, அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். நான் நம்ம பருப்பு உருண்டை போடும்போது அந்த தண்ணி அப்புறம் எடுத்துருவோங்க, உறிஞ்சி எடுத்துரும். அது நம்ம பொரித்து எடுத்து போட்டிருக்கோம், அப்படிங்கும்போது தண்ணி நிறைய எடுக்கும். அதில் போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கணும். உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், அப்புறம் மட்டும் நம்ம உருண்டையை போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பவுலுக்கு 1/2 பவுல் தயிருங்க, இதை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே ஊற்றுனாலும் ஊற்றிடலாம், இந்த ஸ்டேஜில் ஊற்றுனாலும் ஊற்றிக்கங்க. நம்ம புளி எதுவும் கரைக்காதனால கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. லாஸ்ட்டில் ஊற்றுதா இருந்தால் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோங்க. குழம்பு நல்லா 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடாவை போட்டுக்கலாம். இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு அப்படியே பொரித்து சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பக்கோடாவை ஆட் பண்ணியாச்சு. அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம இறக்கிடலாங்க. ஒரு மட்டை கிண்டி கொடுத்துக்கலாம். ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க பக்கோடா குழம்பு. பாசிப்பருப்பு பக்கோடா குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை கொஞ்சம் இதமாக வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சூப்பராகிட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, பக்கோடா குழம்பு. வாவ், அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா தகான சும்மா கொதிச்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். நான் ஆற நல்லா திக்காயிரும் உங்களுக்கு. இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி நம்ம அடுப்பை இறக்கிக்கலாம். அப்படியே மலை சாரல் மாதிரி மல்லித்தழையை தூவி சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க டேஸ்ட்டு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எம்மி எம்மி பாசிப்பருப்பு பக்கோடா குழம்பு ரெடிங்க. செட்டிநாட்டு ஸ்டைலில் பக்கோடா குழம்பு செஞ்சுருக்கேன், ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். கறி குழம்பு சுவையை மிஞ்சிற அளவுக்கு பக்கோடா குழம்புங்க. பாசிப்பருப்பு பக்கோடா குழம்பா நம்ம ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அருமையான சுவையில் பக்கோடா குழம்பு ரெடி. பார்க்கையிலே எம்மியாக இருக்குங்க. இப்போ சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட சோறு,
அது கூட பக்கோடா குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். லைட்டாக தான் விரவி சாப்பிட்ணுங்க. காரக்குழம்புலாம் லைட்டாக தான் விரவி சாப்பிட்ணும். சாம்பார், புளிக்குழம்பு இதில் தான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். இந்த மாதிரி குழம்புலாம் லைட்டாக ஊற்றி சாப்பிட்டா தான் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக பிச்சு பக்கோடா பிச்சு சாதத்தோடு வச்சு உருட்டி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். தோசைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லிக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்குங்க. தோசையோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பக்கோடாவை அப்படியே பிச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். சூடாக இருக்குங்க. பக்கோடாவுமே நல்லா சாஃப்டாக வந்துருக்குங்க. பக்கோடாவை வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். வேறு லெவலில் இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.